உண்மைஸ் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். நேற்று முன்தினம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நடந்தது. ஸோ அதை ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இன்றைக்கி உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ நான் வந்து பேசிக்லி 2010 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தது நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டியில். சொந்த ஊர் நாகர்கோவில். ஸோ 3 hours ட்ராவல். ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தேன். அண்ட் நேற்று வந்து முந்தா நாள் வந்து நான் என்னோடய தேர்ட் இயர் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு வெபினார் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இந்த காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க காலேஜ்லேருந்து. ஸோ அலுமினைன்ற முறையில் நான் வந்து ஒரு வெபினார் பண்ணேன். கிட்டத்தட்ட 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. சாட்டர்டே அங்கே சவுத்தில் நல்ல மழை வேறு பெய்யுது. ஸோ நானும் என்னோட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி வந்த காலேஜ்லேருந்து என்னென்ன பண்ணோம், ஒவ்வொரு வேலைக்காகவும் என்னென்ன ட்ரை பண்ணோம், ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அட் ஒன் பாயிண்ட் ஐ ஸ்டாப்ட் அண்ட் ஐ வாண்ட் டு டாக் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட டெம்போ எப்படி இருக்குன்னு வந்து உணர்ந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம இன்ஜினியரிங் முடித்தது வந்து 10 years முன்னாடி. இப்போ எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதே காலேஜு, அதே லொக்கேஷன் அண்ட் 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இடத்துல இருந்த கொஞ்சம் பேர்கிட்ட எப்போவுமே நமக்கு வந்து நம்ம கீழே இருக்கிறவங்கள்ட்ட போய் பேசி அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றதை கற்றுக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது. ஸோ எனக்கு அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு பேசலாம்னு நினச்சேன். பட் சர்ப்ரைசிங்லி யாருமே பேசுகிறதுக்கு முன் வரல. எவ்ரி ஒன் வாஸ் வெபினார் வந்து ஆன்லைனில் நடந்துச்சு கூகுள் மீட்டில். பட் யாருக்குமே எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லை. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம எவ்வளோ தூரம் அவங்க கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் ஒரு இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. பட் அவங்க நிறைய மைண்ட் பிளாக்கில் இருக்காங்கன்றும் புரிஞ்சிக்க முடிஞ்சு. ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு ஆக்சுவலி ஹெல்ப் தெம் வித் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம். பட் அவங்களுக்கு அந்த ஷெல்லை விட்டு உடச்சி இன்னும் வரலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட பேசும்போதும் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈவன் சாஃப்ட்வேரில் கூட ஹையரிங்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. பிளேஸ்மெண்ட்டுங்கிறதே அப்சல்யூட்லி நில்லுங்கிற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுறோம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லை, ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்காங்க. மேபி ஆன்லைன் கிளாஸஸ் கூட கோவிடுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய எஃபெக்டாக எஜுகேஷனில் இருக்குது. அதை கேட்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது, கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருந்தது. ஏன்னா ரொம்ப ஒரு குஷனில் வச்சுருக்காங்க பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் சொன்னாங்க ப்ரொஃபஸர். அதை யோசித்து பார்க்கும்போது ஆன்லைன் கிளாஸஸ், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலி இருக்கிற சினாரியோ, ஜாப் மார்க்கெட்டை வந்து க்ரியேட் பண்ணாமல் வச்சுருக்கிறது. சென்ட்ரல் மினிஸ்டர் ஒரு பக்கத்தில் ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைக் செமிகண்டக்டர் பூம் இந்தியாவில் தான் இருக்க போகுது, குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட கான்ட்ரிபியூட்டராக நம்ம இருக்க போகிறோம், கன்சியூமராக நம்ம இருக்க போகிறது இல்லை. பட் லைக் வில் பி ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபார் த டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி இந்த டெக்னாலஜிக்கல் சம்மிட்லலாம் அவர் ஹி ஹஸ் டிக்ளேர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் நீங்கள் அது வந்து ட்ரிக்கிள் டவுன் ஆகி நம்ம காலேஜில் இருக்கிற இன்ஜினியர்ஸ், நம்ம பட்டிங் இன்ஜினியர்ஸ் கிட்ட போய் சேர்ந்துருக்கான்னு பார்த்தா இல்லை. அது எங்கே தடைப்படுதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது எனக்கு. அவங்க இன்னும் என்ன சொல்கிறது, ஒரு பயத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஷெல்லில் இருக்காங்க, அவங்களுக்கு உண்டான கைடன்ஸ் மாறலை. அப்புறம் இந்த ஹோல் ஆன்லைன் கிளாஸஸ் திங்கை வந்து என்ஜினியரிங்கில் எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ண முடியுங்கிறத அவங்க இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணல. ஸோ இதுக்கெல்லாம் இதெல்லாம் கவனிக்கிறாங்களா, இல்லை இதை மானிட்டர் பண்ணுறாங்களா, இந்த மெட்ரிக்ஸ்லாம் மானிட்டர் பண்ணுறாங்களா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில்? இப்போ உயர்கல்வி அமைச்சர் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்காரு. இவர் இந்த மாதிரி தலைமைகள்லாம் இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்களா, இதெல்லாம் எவ்வளோ தூரம் எடுத்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. இதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது வந்து ஒரு யோசிச்சு பாருங்கள், அடுத்த தலைமுறை இது வந்து ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நடக்கிற விஷயம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து பல இன்ஜினியரிங் காலேஜ்லேயும், இது நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நான் படிக்கும்போது லைக் தே செலிப்ரேட் த 25th. இப்போ நிச்சயமாக அவங்க வந்து அதை தாண்டி வந்திருப்பாங்க. அவ்வளோ வருஷமாக இருக்கிற ஒரு நிறுவனம் அவங்களே இந்த நிலைமையில் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு கீழே இருக்கிற அதோட கீழே டயரில் இருக்கிற காலேஜஸ்லாம் என்ன பிரச்சனை இருக்கும், எப்படி பசங்க போகிறாங்க காலேஜ்லேருந்து வெளியே, என்ன மாதிரி கற்றுக்கிட்டு போகிறாங்கன்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. இதை திருத்துறதுக்கு, இதை வந்து திருத்தம் செய்கிறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு வந்து நான் என்னென்னா லைக் இட் பி அ வார்ம் அப். ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறதுனால உங்களுக்கு
கனெக்ட் ஆக முடியல. நீங்கள் அடுத்த வாட்டி நிச்சயம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன், உங்களை வந்து பார்த்து பேசுகிறேன். லைக் வாட் எவர் யூ வாண்ட் ஆஸ்க், லைக் யூ கேன் ஆஸ்க் மீ அப்படின்னு ஒரு சீனியர்ன்ற முறையில் பேசிட்டு வந்தேன். ஸோ இட்ஸ் கைண்ட் கன்சர்னிங். அடுத்த ஒரு ஜென்ரேஷன் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கும்போது அவங்கள்ட்டேருந்து நம்ம நிறைய அவங்களோட பிரச்சனைகளை கேட்குறதுக்கு நம்ம செவி கொடுக்குறது இல்லையோங்கிற ஒரு எண்ணம் வேறு இருக்குது மனசில். ஸோ பார்ப்போம், அடுத்து அவங்கக்கிட்ட நிச்சயமாக பேசிவிட்டு ஐ திங்க் I'll see what I can do. நன்றி.